ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம ரேஷன் கடையில் இந்த 3 பொருள் கிடச்சின்னா நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அச்சு முறுக்கு தாங்க, குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கப்பு அரிசி எடுத்துடுங்க. நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தாங்க அரைக்க போகிறோம். சட்னு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருவாங்க. இதுக்கு மாவு திரிக்கணும், இல்லைன்னா கிரைண்டரில் ஆட்டணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாம், மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம், ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். வாசனையத்துக்கு வேண்டி ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பயனாக மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, பாத்திரத்தில் நம்ம ஊற்றியாச்சுங்க. 2வது இருக்க அரிசி எடுத்து 2வது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், 2 மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா கரெக்டாக அளவு தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எள் இருந்ததுன்னா எள் போட்டுடுங்க. நான் எள் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க. அப்போ இனிப்பு சுவை அருமையாக இருக்கும். உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பையும் புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். அச்சு முறுக்கு அச்சு நம்ம எப்படின்னா ஈவினிங் நம்ம சுட போகிறோன்னு இருந்ததுன்னா கழனி தண்ணியிலையோ இல்லைன்னா கஞ்சி தண்ணியிலே போட்டு ஊற வச்சுடுங்க. அப்போ தாங்க அச்சு முறுக்கு ஈஸியாக அழகாக வந்துடும். அச்சு பழகணும், அப்போ தான் அச்சு முறுக்கு ஈஸியாக வரும். அச்சு ஒழுங்காக வரலைன்னு நமக்கு அச்சு முறுக்கு செய்யக்கே இஷ்டம் இல்லாமல் போயிடுங்க. அச்சில் ஒட்டி ஒட்டி வந்துச்சுன்னா அச்சு முறுக்கு நல்லாவே வராது. அதனால தான் கஞ்சி தண்ணியில் இல்லைன்னா கழனி தண்ணியில் போடுங்க. காலையில் நம்ம இன்றைக்கி ஈவினிங் செய்யணும்னு இருந்தோன்னா காலையிலே நம்ம அச்சியை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறவு அச்சில் போட்ட பிறகு நம்ம அச்சியை சோப்பு போட்டு எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஒரு பழைய துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இப்படி முக்கிட்டு 2வது மாவில் ஒரு டிக் பண்ணணும். அப்போ தாங்க அச்சில் இருக்க மாவு சொட்டு போட்டு கீழே விழாமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில் சொட்டு சொட்டாக வடிஞ்சு அந்த சின்ன சின்னதாக கிடக்கும். அப்படி இல்லாமல் சொட்டு சொட்டாக விழாது. பாருங்கள், அச்சிலேருந்து அப்படியே பிரிஞ்சு வருது. அச்சிலேருந்து வெந்ததுடனே அச்சிலேருந்து அச்சு முறுக்கு உளுந்துருவாங்க. பாருங்கள், அச்சிலேருந்து உளுந்தாச்சு. 2 பக்கமும் மாற்றி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. குட்டீஸுக்கு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க. ரேஷன் கடையில் கிடைக்க பொருளை வச்சு சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ருசியான அச்சு முறுக்கு ரெடிங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சு முறுக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.